ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நன்மைக்கே. பக்கத்து வீட்டுக்காரங்க தண்டங்கீரை கொடுத்துருந்தாங்க. ஸோ தண்டங்கீரையை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முந்தின நாளே பிளான் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் 2-3 முருங்கைக்காயும் இருந்துச்சு. அதை வச்சு முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். காலையில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கத்திரிக்காய் இல்லை. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் முருங்கைக்காய் போட்டால் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் கத்திரிக்காய் இல்லாமல் எப்படி புளிக்குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். சரி, இன்றைக்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் இல்லாமல் புளிக்குழம்பு வச்சுருந்தேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தே ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்க. அது நல்ல கற்பூரவல்லிங்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருந்துச்சு. அதையும் பசங்களுக்கு 2 வச்சாச்சு. குட்டி குட்டி பழமாக இருக்கிறதுனால பாக்ஸுக்குள்ளே அப்படியே போயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிப்ஸு தான் இருந்துச்சு. அன்ஹெல்த்தி தான், பட் குழந்தைங்க ஆசையாக கேட்டதுனால அந்த சிப்ஸையும் வச்சாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.